செயல்வீரர்கள் கூட்டம் போட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். 26ஆம் தேதியிலிருந்து அந்த கூட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் சில பேர் இவங்களால முடியல அப்படின்ற மாதிரிலாம் ட்விட்டரில் போட்டாங்க. நாங்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு 20 இடத்துல கூட கூட்டத்தை நடத்துகிறோம். எங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கறதுல மட்டும்தாங்க பிரச்சனை. எங்கே போனால் காலையில் கல்யாண மண்டபத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாதது இல்லைங்க, கண்டிப்பாக நான் கல்யாண மண்டபத்தை கொடுத்துட்றோம் எடுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு போனால் அந்த கல்யாண மண்டப மேனேஜர் ஏஞ்சி நின்று வணக்கம் வைப்பார். மன்னிச்சிங்க, கோச்சிக்காதீங்க, எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்கங்க, கோச்சிக்காதீங்க தயவு செய்துன்னு சொல்லுவார். ஏன், எப்படி, எதுக்கு நீங்கள் தலைவரை பார்த்து பயப்படுறீங்க? ஏன்னா தலைவர் 2026 மே மாதம் முதலமைச்சராக அமர்வது உறுதி என்பது எல்லோருக்கும்